நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நம்பர் 1 ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தனப்பிள்ளை கிடாரிங்க. மாடு பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான மாடு. அழகில் ஆகட்டும் குணத்தில் ஆகட்டும் இரண்டிலும் மிகச்சிறந்த மாடுங்க. சாலச்சிறந்த மாடுன்னு கூட சொல்லலாம். மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குணம்ங்க. நீங்கள் பெரியவர்கள் பெண்கள் குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் ஈஸியாக ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறந்துக்கலாமுங்க. மாட்டுக்கு பார்த்திங்கன்னா காளைக்கன்றில் ஒரு அழகான நெத்திச்சுட்டியுடன் இருக்கக்கூடிய ஒரு காளைக்கன்றுங்க. மாடு பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான மாடு, ஷோ குவாலிட்டி மாடு. கறவை திறனும் பார்த்திங்கன்னா நேரம் 2.5 லிட்டர். ஒரு நாளைக்கு நீங்கள் 5 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டும். நீங்கள் பெரியவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக போய் உட்காந்து பால் கறந்துட்டு எந்திரிச்சு வரலாமுங்க. எந்த விதமான பதட்டமான சூழ்நிலையும் மாடுகளுக்கு கிடையாது. அதாவது நம்ம இன்றைக்கி தான் மாடு நம்ம கட்டுத்தறிக்கு வந்ததுங்க. நம்ம வந்தோடனே கறக்கிறோமுங்க. மாடு மிக சாதுவான குணம் கொண்ட மாடு. நிறையா நண்பர்கள் கேட்குறீங்க, ஏன் நீங்கள் மாட்டை மேலே கட்டியும் கண்ணை கீழே கட்டியும் பால் கறக்கிறீங்க அப்படின்னு. இதற்கான விளக்கம் நம்ம முன்னொரு பதிவிலே சொல்லியிருக்கிறோமுங்க. பட் இருந்தாலுமே சொல்கிறோம். மாடு பார்த்திங்கன்னா நீங்கள் நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கன்றுகள் மிக சுறுசுறுப்பாக இருக்குங்க. நல்ல சூட்டிப்பாக இருக்கும். அதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிலத்தில் கட்டி பால் கறக்கும்பொழுது கண்ணுகள் சுற்றி வருங்க. சுற்றி வரும்பொழுது அந்த மாட்டோட மூக்கணம் நாணல் ஏற்பட்டு அந்த மூக்கு அறியறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் இப்படி நீங்கள் மேலே கட்டிட்டிங்கன்னா மாடுகளுக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நம்மளுக்கும் கறக்கறக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல அழகிய தோரணையில் சந்தனப்பிள்ளை கிடாரி உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.